අපි මන්නාරමට ඇවිල්ලා තියෙන අවස්ථා ගණනාවක අවසානයේදී අපි මේ නගර පොඩි ශාලාවක අපි රැස්වීමක් පැවැත්වුවා අවුරුදු 2කට විතර පෙර. நாங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு பல தடவைகள் வந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் நகரசபை மண்டபத்திலே ஒரு கூட்டத்தையும் நாம் நடத்தி இருக்கின்றோம். හැබැයි අද තමයි මන්නාරමේ විශාලතම රැළිය ඔබ තමුන්නාන්සලා සහභාගී වෙලා අපිත් එක්ක පවත්වන්නේ. முறைதான் மன்னார் மாவட்டத்திலே வரலாறு காணாத ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම පහුගිය මහා මැතිවරණයේදී මේ මන්නාරම ඇතුළු වන්නි දිස්ත්‍රික්කය ජාතික ජනබලවේගයට ජයග්‍රහණය කිරීම සඳහා තමුන්නාන්සල විශාල සහායක් ලබා දුන්නා. அதேபோல்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த தேசிய மக்கள் சக்திக்காக உங்களுடைய மாபெரும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆதரவு எமக்கு கிடைத்தது. අපේ മന്ത്രിවරු දෙන්නෙක්ම මේ වන්නි දිස්ත්‍රික්කයෙන් පාර්ලිමේන්තුවට තෝරාපත් කරලා ලැබුවා. அதேபோல்தான் இந்த வன்னி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு எமது சகோதரர்கள் இருவரை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள். ඒ වගේම මේ වන්නි දිස්ත්‍රික්කයට අපේ ජාතික ලැයිස්තුව නියෝජනය කරන മന്ത്രിවරුකුත් ඉන්නවා. அதேபோல இந்த வன்னி மாவட்டத்திற்கு தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரும் இருக்கின்றார். එඳ මේ වන්නි දිස්ත්‍රික්කය අද ජාතික ජනබලවේගයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් නියෝජනය කරනවා. எனவே இந்த வன்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் பிரதித்துவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். මේ ජයග්‍රහණ ලබා ගන්න තමුන්නාන්සලා විශාල ලෙස වෙහෙසක් දැරුවා. இந்த வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு மிகவும் கூடுதலான அர்ப்பணிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். අපේ මේ සහෝදරවරු සහෝදරියන් තමුන්නාන්සලා අපි ඔක්කොම වෙහෙස වෙලා තමයි මේ ජයග්‍රහණය ලබා ගත්තේ. இங்கே வீற்றிருக்கின்ற சகோதரர்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் இதற்காக உழைத்துத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றீர்கள். ලංකාවේ පළමු වතාවට මැතිවරණයකදී බෙදුණු දේශපාලනය අවසන් කරා. இலங்கையில் வரலாற்றில் முதற் தடவையாக பிரித்தாளுகின்ற அரசியலை இத்துடன் முடிவு கட்டியிருக்கிறீர்கள். ඉස්සර කියන්නේ ඡන්ද කියන්නේ ජනතාව බෙදනවා. ඡන්ද වලින් ජනතාව බෙදනවා ඉස්සර. ஆம், இதற்கு முன்னர் வாக்குகளின் மூலம் மக்களை பிரிக்கின்றார்கள். උතුර ජනතාව දෙමළ පක්ෂ තෝරගන්නවා. வடக்கு மக்கள் தமிழ் வேட்பாளரை தெரிவு නගර செய்கிறார்கள். ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරගන්නවා. கிழக்கு வாழ் மக்கள் முஸ்லிம் கட்சியை தெரிவு செய்கிறார்கள். දකුණු ජනතාව සිංහල පක්ෂ තෝරගන්නවා. தெற்கில் உள்ள வாழ்கின்ற மக்கள் சிங்கள கட்சியினை தெரிவு செய்து கொள்கிறார்கள். හැබැයි පහුගිය මහ ඡන්දෙදී ஆனால் உண்மையில் அடந்த பொது தேர்தலில் උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு දෙමළ මුස්ලිම් සිංහල සියලු දෙනා තෝරාගත්තේ ජාතික ජනබලවේගය. தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து மக்களும் தெரிவு செய்த ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். එනිසා ඒ ඡන්දෙන් අපි ඔක්කොම එකතු වුණා. ஆம், அந்த கட்சி நாங்கள் அந்த வாக்குகள போட்டியிலே நாம் ஒன்றிணைந்து கொண்டோம். ආයේ කවදාවත් අපි බෙදෙන්නේ නැතුව දේශපාලනය කරමු. நாங்கள் இதற்கு பிறகு இவ்வாறு பிரித்தாளுகின்ற அரசியலுக்கு அடிபட்டு அரசியல் செய்வதில்லை. අපිට අවශ්‍යයි අපි ඔක්කොම එකට ජීවත් වෙන රටක්. நாம் அனைவருக்கும் தேவை அனைவரும் ஒன்றாக வாழுகின்ற நாடு. අපිට අවශ්‍යයි සමගියෙන් පිරුණු රටක්. ஆம், எம் அனைவருக்கும் தேவை ஐக்கியமான ஒரு நாடு. අපි හැමදෙනාම ජාතිවාදයෙන් විශ්වාස ලෙස බැටකාපු මිනිස්සු. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த இனவாதத்தினால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மக்கள். එකිනෙකා අතර සැකය ඇති වුණා. ஒவ்வொருவருக்கிடையில் நாங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டோம். ගැටුම් ඇති වුණා. மோதல்களை ஏற்படுத்தி கொண்டோம். යුද්ධ ඇති වුණා. அதே போன்று யுத்தம் செய்து கொண்டோம். ඇති තරමට ජාතිවාදයෙන් අපි බැටකෑවා. போதுமான அளவுக்கு நாம் இந்த இனவாதத்தினால் மிகவும் சங்கடப்பட்டோம். අපි තවදුරටත් අපේ රටේ நாம் இன்னும் இந்த நாட்டிலே ජාතිවාදයට ඉඩ දෙන්නේ නැතුව இந்த இனவாதத்துக்கு இடம் கொடுக்காம ජාතික සමගිය ආරක්ෂා කරගන්න. தேசிய ஐக்கியத்தை பாதுகாத்து ජාතික සමගිය වෙනුවෙන් தேசிய சமாதானத்திற்காக අලුත් ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. புதிய அரசை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ඒක තමයි සමගිය ආණ්ඩුව. அதுதான் சமாதானத்திற்கான සිංහල ஐக்கியத்திற்கான දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரும் සහෝදරත්වයෙන් සලකන ආණ්ඩුව. சகோதரர்களாக பார்க்கின்ற அரசு. හැම කෙනාගේම අයිතිවාසිකම් පිළිගන්න ආණ්ඩුව. உங்கள் அனைவருடைய அடிப்படை உரிமைகளையும் අපි பாதுகாக்கின்ற එකට ජීවත් වෙන්න ඕන කියලා අපේක්ෂා කරන ආණ්ඩුව. நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அரசு. මීට කලින් හැදුන දේ ආණ්ඩුව அவ்வாறான ஒரு அரசு இதுவரையில் ஏற்பட்டு இருந்ததா நமது நாட்டில்? මොන වගේ ආණ්ඩුව තිබ්බේ? எவ்வாறான ஆண்டு இருந்தது? ජාතිවාදී ආණ්ඩු තිබ්බේ. ஓ, இனவாத அரசு இருந்தது. දැන් ජාතික සමගිය ආණ්ඩුවක් හැදිලා තියෙනවා. நாம் இன்று இன ஐக்கியமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். අපි පියවරෙන් පියවර நாங்கள் படிப்படியாக මේ රට ගොඩනැගීම සඳහා සැලසුම් හදලා තිබෙනවා. நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். පළමු කොටම අපි දන්නවා முதலில் உங்களுக்கு தெரியும்
ජාතික සමගිය නිර්මාණය කරන්න தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக විවස්ථාවේ අයිතිවාසිකම් அதே அரசியல் அடிப்படை உரிமை නීති අනපනත්වල අයිතිවාසිකම් அதே போன்று சட்டம் இதில் இருக்கின்ற சில விதிமுறைகள் භාෂාවේ අයිතිවාසිකම් அதே போன்று மொழியில் உரிமை ආගම් ඇදහිමේ අයිතිවාසිකම් மத ரீதியான உரிமை ඒ සංස්කෘතික අනන්‍යතාවය පිළිගැනීමේ අයිතිවාසිකම් ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கலாச்சார விடயங்களை அதுக்கான உரிமை අපි තහවුරු කරනවා நாங்கள் அதனை உத்தரவாதப்படுத்தி இருக்கின்றோம் මේ රටේ තව දුරටත් நாம் இந்த நாட்டிலே இன்னும் ලොකු පොඩි உயர்ந்தவர் தாழ்ந்தவர் කියලා ජන කණ්ඩායම් නැහැ என்கின்ற மக்கள் வகையிலே இல்லை ඉන්නේ එකම ජන කණ්ඩායමයි ஒண்ணே இங்கு இருப்பது ஒரு மக்கள் தான் සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා சிங்களமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் උතුරේ වේවා දකුණේ වේවා නැගෙනහිර වේවා வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் ඒ කොහෙත් ජීවත් වෙන්නේ அவர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ ශ්‍රී ලාංකික ජනතාව විතරක් බව අපි මතක් කරන්න කැමතියි. அவர்கள் இலங்கையர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ සඳහා අවශ්‍ය වන නීති ප්‍රසංස්කරණ අපි ඇති කරනවා. அதற்கு தேவையான சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். පිදුණු යුගය අපි අවසන් කරනවා. எனவே பிரித்தாளுகின்ற இந்த இதனை முற்றுப்புள்ளி வைப்போம். ඒ විතරක් නෙවෙයි අපි දන්නවා මේ උතුරේ அது மாத்திரமல்ல இந்த வடக்கிலே යුද්ධයේ හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. අපි ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். ඒ වගේම அதே போன்று අපි දන්නවා අපේ රට සංවර්ධනය කිරීමේදී நாம் உங்களுக்கு தெரியும் அபிவிருத்திகள் செய்கின்ற பொழுது මේ මන්නාර මිතාමත් වැදගත් ප්‍රදේශයක්. இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். අපේ මුහුදු තීරය எங்களுடைய கடல் வளம் ඉතාමත් වටිනා සම්පත් අපිට එක්රැස් කරලා දීලා තියෙනවා. மிகவும் கூடுதலான வளங்களை சேகரித்த ஒரு பிரதேசம். මන්නාරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් மன்னார் மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාල්ලි எங்களுக்கு தெரியும் பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් எங்கள் තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පෞගියදා நாம் அண்மையிலே ඉන්දිය අගමැතිතුමත් එක්ක ඒ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද எங்களுடைய கடல் வளம், අපේ මසුන් எங்களுடைய மீன், අපේ ජනතාව எங்களுடைய மக்கள், ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்களுக்கு குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் නාවික හමුදාවට උපදෙස් ලබා දී තිබෙනවා. கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றோம். මුහුදේ සිදුවන සියලු නීති විරෝධී ක්‍රියාවලට එරෙහිව කටයුතු කරන්න කියලා. கடலில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் செயற்படுமாறு கேட்டிருக்கின்றோம். අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම අපේ හමුදාවන්ගේ වගකීමක්. எங்களுடைய கடலை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு எமது படையினரது பொறுப்பாகும். ඒ අපි ඉටු කරනවා. அதை நாங்கள் செய்து தருவோம். ඒ වගේම කුස්කර්මාන්තයට அதே போல எமது விவசாயம் ඉඩම් ගැටලු ටික විසඳලා දෙන්න. இடப்பிரச்சனைகளை நாம் தீர்த்து தருவோம். පෝන සාරාධාර ලබා දෙන්න. அதே போன்ற பசளை மானியத்தை වී தருவோம். ගබඩා ප්‍රසංස්කරණ වී ටික මිලදී ගන්නම්. அதே போன்று நெல் சேகரிப்பு களஞ்சியத்தை நாம் ඔබ වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න. நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராகுங்கள். අපි අවශ්‍ය වෙන සහාය දෙන්නම්. உங்களுக்கு தேவையான வசதியை நாம் මේ රට தருவோம். අපිට හදන්න ඕන. இந்த நாட்டை நாம் உருவாக்க ඒ வேண்டும். වගේම විශේෂම අපි දන්නවා அதே போன்று உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර රාමේශ්වරම් අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவையை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නවා මේ මන්නාරම
அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே විශාල සුළන් වලින් විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන් තැනක්. மிக பிரமாண்டமான காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு හැබැයි பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකඟතාවය පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். දැනට අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජනය ගන්න இருந்தாலும் இந்த வளத்தில் இருந்து நாம் பிரயோசனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල හිමිකාරයෝ. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்றீர்கள். එනිසා මේ පළාත්වල ප්‍රශ්න දන්න ඕගොල්ලෝ. இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் நீங்கள். එනිසා පරිසර හානියක් සිදු කරන எனவே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற විනාශකාරී ව්‍යාපෘති වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உண்மையான பாதிப்பு திட்டங்களை நாம் செய்ய සෑම ව්‍යාපෘතියක්ම ஒவ்வொரு திட்டமும் ජනතාවගේ එකඟතාවයෙන් மக்களுடைய ஒப்புதலுடன் අවම පරිසර හානියෙන් குறைந்த சூழல் பாதிப்போடு සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ.